லலிதாம்பாள் சோபனம்ல போன வாரம் நம்ம முதல் நாள் போர் பார்த்தோம். அது இது வரைக்கும் பார்த்தோம். நகுலேஸ்வரி அவ வந்து அந்த சர்ப்பிணிய இது பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பண்டனுக்கு என்ன ஆச்சு? பயங்கர கோபம் வந்தது. ஆம், என்ன பண்ணா சரி இவாள வந்து இந்த மாதிரி போர்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சதி தீட்டம் திட்டுறான். அப்ப வந்து என்ன பண்றான்? பின்னாடி வழியா போய் அம்பாள தாக்கலாம், தேர தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சாயங்கால வேலை எல்லாம் பொழுது சாஞ்ச அப்புறம் போய் அவளை அட்டாக் பண்றான். நித்யா தேவிகள் இது பண்ணிட்டா. அப்புறம் வந்து ஜுவாலா மாலினியும் வன்னிவாசினியும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து டக்குன்னு அவ சுதாரிச்சுண்டு அவனை ஓட ஓட விரட்டினா அந்த விசுக்கரனை. அது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அங்க போய் இந்த திட்டமும் சரியா வரலையே அப்படிங்கிறா. மீன்வைல் 2வது நாள் மார்னிங் போர் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாலாம்பிகையுடைய போர் இது பார்த்தோம். லலிதா தேவி முதல்ல என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் இல்லையா? பொண்ணு வந்து போருக்கு போறத அவ விரும்பல. ஆனாலும் அவ பிடிவாதமா கேட்டதுனால வாழ்த்தி அவள அனுப்பிச்சா. அவ போய் பண்ட புத்திரர்கள் 30 பேரையும் தலைய வெட்டி சாய்ச்சிட்டு வீரத்தோட ஜெயத்தோட வந்தா. மந்திரினி, வாராகி, லலிதாம்பிகை எல்லாரும் அவ்ளோ சந்தோஷப்பட்டா. உச்சி முகர்ந்து அவளுக்கு முத்தம் கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம். அங்க பண்டாசுரன் சரி இந்த சதி வேலையும் இவ கிட்ட எடுபடல. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாய தந்திரங்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இவாள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் விசுக்ரன். ஆஹ் அடுத்தது வந்து இது ஒரு யந்திரத்தை ரெடி பண்றான். சோ இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்றா? ஜுவாலா மாலினி என்ன பண்றா? ஒரு பெரிய அக்னி கோட்டைய கட்டுறா சக்தி சேனைய சுத்தி. சோ சாயங்காலத்துக்கு மேல யாரும் இவாள கிட்ட வர முடியாத மாதிரி ஒரு பெரிய அக்னி கோட்டைய தன்னை சுத்தி கட்டுறான். அந்த சக்தி படைய சுத்தி அப்படியே ஃபுல்லா கட்டி வைக்கிறா. சோ அதை தாண்டி இவாளால உள்ள போக முடியாது. சோ உள்ளயும் போக முடியாது. எப்படி இவாள தாக்குறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் வந்து இந்த விசுக்கரன் என்ன பண்றான்? ஒரு யந்திரத்தை ரெடி பண்றான். அதுலதான் வந்து அவன் 8 தேவதைகளை அந்த யந்திரத்துல ஆவாகனம் பண்ணி அந்த 8 தேவதைகளும் என்ன பண்ணித்தன்னா சக்தி சேனைய அப்படி ஒரு பலவீனமா ஆக்கி அவளை சோம்பலா ஆக்கி அவளை தூங்க வச்சு மயக்கம் அடிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணிடுத்து முடக்கி போட்டுருது சக்தி சேனைய. அந்த மாதிரி ஒரு இத பண்ணி அந்த இத என்ன பண்ணா அந்த யந்திரத்தை அந்த அக்னி கோட்டைக்குள்ள தூக்கி எரிஞ்சுட்டான். அதுக்கு சக்திய ஊட்டிட்டு அதுவும் அங்க போய் நல்லா ஜம்முன்னு பூமியில விழுந்து ஆழ புதைஞ்சுடுத்து. அந்த யந்திரம் தன்னுடைய வேலைய காட்ட ஆரம்பிச்சுடுத்து. லலிதா தேவிக்கு இது எல்லாம் தெரியும். இருந்தாலும் இது வந்து அவளுடைய திருவிளையாடல் இல்லையா? அதனால சுவாரஸ்யமா இருக்கட்டுமேன்னு அது போற போக்கிலேயே விட்டுட்டா அம்பிகை. அந்த யந்திரம் பூமியில புதைஞ்சுது. அதோட வேலையை காட்ட துவங்கித்து. சக்தி சேனை எல்லாமே வந்து பலவீனமா ஆச்சு அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்போ இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த வீராங்கனைகள்லாம் ரொம்ப சோம்பேறியா போயிட்டாலாம். அவ மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அம்பிகைய காப்பாத்தணும்னு அவ்வளவு உற்சாகமா போர் புரிஞ்சாலும் இப்ப வந்து எதுக்கு இந்த போரு? எதுக்கு இவாள நான் கொல்லணும்? நீ யார் என்ன சொல்லறதுக்கு? அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறா. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க. இவ என்ன பெரிய மகாராணியா? இந்த லலிதா தேவி நம்ம வேலை செய்யலைன்னா அவளால நம்மள என்ன செய்ய முடியும்? பேசாம நம்ம தூங்கலாம். அதுதான் பெஸ்ட் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சேனை எல்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சு விடுறா. ராத்திரி ஆஹ் ராத்திரி ஃபுல்லா தூங்குறா. காத்தாலையும் ஆயிடுத்து. சோ என்ன பண்றான் அவன்? விசுக்ரன் வரான். அந்த அக்னி கோட்டைய ஃபுல்லா முற்றுகையிடறான். அப்போ சக்தி சேனை பார்த்தா இன்னும் தூங்கிண்டே இருக்கு. யாருமே ஏந்துக்கல. மந்திரினி வரா, வாராகி வரா, எவ்வளவோ எச்சரிக்கை குடுக்கறா. ஆனாலும் அந்த சக்தி சேனை அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. கொரட்டை விட்டுண்டு தூங்குறாளாம். அதனால இத பார்த்து ரொம்ப கவலைப்படுறா மந்திரினியும் வாராகியும். உடனே லலிதாம்பிகை கிட்ட போய் சரண் புகுந்து கேக்குறா. அம்மா, இப்படி ஒரு விக்னம் வந்துடுத்தே நம்மளுக்கு. இந்த விக்னத்தை எப்படி நம்ம நீக்கிறது? உன் விளையாட்ட நீ எப்படி சொச்ச விளையாட்ட நடத்த போற அப்படின்னு கேக்குறா. ஆம், மந்திரினி அண்ட் வாராகி. அதுதான் 123வது ஸ்லோகம். யந்திரத்தால் சக்திகள்ல தானே ஆரம்பிக்கணும்.
ஆமா மேம். ஆமா. ஓகே. சோ அம்பாள்கிட்ட போய் அவ முறையிடுறா. அம்பாளுக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல இருந்த தன்னுடைய கணவன், அதாவது சிவபெருமான பார்த்து மெல்லிய புன்முறுவல் பூத்தாள் அந்த லலிதாம்பிகை. காமேஸ்வரரும் புரிஞ்சுண்டார், அவரும் புன்னகைத்தார். சோ அப்ப அவ ஒரு புன்சிரிப்பிலேந்து ஒரு புத்திரனை தோற்றுவித்தாள் அன்னை லலிதாம்பிகை. சோ ஆம், அம்மாக்கு பிள்ளையோட வேற யார்கிட்ட பாசம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? சோ அந்த பிள்ளைய ஆம், ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த புள்ள அடுத்த கணம் ஓடி வந்துட்டான் அந்த விக்னராஜன் பிள்ளையார். அந்த ஸ்லோகம் தான் நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு வருது இல்லையா? சோ இந்த விக்னத்தை நீக்குவதற்கு அவனை விட்டால் வேறு யாரால முடியும்? அவன்தான் இத பண்ண முடியும். இந்த ஆணை முகத்தோன் தான் பண்ண முடியும். சோ அவனுக்கு 5 5 10 கரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கையில அத்தனை வச்சுட்டு இருக்கான். கதை, கரும்புவில், சூலம், சக்கரம், தாமரை, பாசம், நெய்தல் பூ எல்லாம் ஏந்தி அந்த கரங்கள் அப்படியே அந்த 10 கரங்களும் அப்படியே ஜொலிக்கிறதா அவனுடைய ஆஹ் அந்த விக்னராஜன் அப்படியே பவனி வரான் அங்க. சோ அவன் லலிதையுடைய பிள்ளை இல்லையா? அதனால அவளை மாதிரியே செக்கச்செவேர்னு இருக்கான். நெத்தியில ஒரு பிறை சந்திரன் இருந்தது. அப்புறம் அந்த காமேஸ்வரன் எப்படி அந்த லலிதைய தன்னுடைய இடது தொடையில் அமர்த்திருப்பாளோ அதே மாதிரி அவளுடைய பிள்ளை ஆஹ் அந்த சித்தலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த வல்லபா தேவியை இடது தொடையில் வைத்து அணைத்தபடி தோன்றினான். அதனால்தான் அவர் வல்லப கணபதி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த வல்லபா தேவிய தன்னோட இடது தொடையில வச்சுட்டு அங்க தோன்றினான். அப்போ அந்த பிள்ளையார் அவ அம்மா மாதாவை வணங்கினான். அம்மாவை வணங்கிட்டு அங்கேருந்து புறப்படுறான். என்ன பண்றான்? அந்த விக்ன யந்திரம் இருந்தது இல்லையா, பூமியில புதைஞ்சு கிடந்தது இல்லையா உள்ள, அதை கண்டுபிடிச்சான். அதை எடுத்து கண்ணை இமைக்கிற நேரத்துல தன்னுடைய தந்தத்தால் அதை குத்தி பொடி பொடியா ஆக்கினான் விக்னராஜன். அதுதான் மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா அப்படின்னு வரும் நம்மளுக்கு ஸ்லோகத்துல. இதுதான் இப்போ இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சோ இதை எப்ப உடைச்சானோ அடுத்த நிமிஷம் அந்த சக்தி சேனையும் அந்த யந்திரத்துன்னு அவளை கட்டி போட்டிருந்தது. சோ அந்த மாயை கட்டுலேருந்து அவளும் விலகி உடனே திருப்பியும் பழைய மாதிரி அந்த சக்தி சேனைக்கு சுறுசுறுப்பு வந்தது. போருக்கு புறப்பட்டார்கள். அதுதான் இப்போ பார்க்க போறோம். அலமேலு மாமி வாங்கோ. நமஸ்காரம். யந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். எந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். ஏன் இழுக்கிறது? தண்டினி மந்திரினி அம்பாளிடத்திற்கு சொல்ல மாதாவும் காமேசர் முகத்தை பார்த்தாள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்துக்கு சொல்ல மாதாவும் காமேசர் முகத்தை பார்த்தாள். எந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்திற்கு சொல்ல மாதாவும் காமேசர் முகத்தை பார்த்தாள். எந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்துக்கு சொல்ல மாதாவும் காமேசர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து எந்திரத்தை சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து எந்திரத்தை குத்தி தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்சர முகர்க்கு சோபனம் சோபனம். குத்தி தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்சர முகர்க்கு சோபனம் சோபனம்.
எந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்துக்கு சொல்ல மாதாவும் காமேஸ்வர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து வந்து எந்திரத்தை குத்தித்தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்சர மூகர்க்கு சோபனம். எந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்துக்கு சொல்ல மாதாவும் காமேஸ்வர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து வந்து எந்திரத்தை குத்தித்தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்சர முகர்க்கு சோபனம். ஓகே. சோ அவர் அந்த யந்திரத்தை பொடி பொடியா ஆக்கி இது பண்ணிட்ட சக்தி சேனை திருப்பியும் சண்டை போட ஆரம்பிக்கிறது. இப்போ அவர் சும்மா இருப்பாரா? பண்ணத்துக்கு அவர் 4 கொடுக்கணும். அதனால ஹேரம்ப படைகளோடு புறப்பட்டாராம் பிள்ளையாரும். அங்கிருந்து புறப்பட்டார். கோடி கோடியா மத யானைகளை பணி செய்ய அவரும் அந்த போர்க்களத்தில் பவனி வந்தார் கணபதி. சோ விசுக்ரன் பாக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியல. மாயா சக்தியால என்ன பண்றான், கஜமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை உருவாக்கி அந்த பிள்ளையார தாக்கறதுக்கு அனுப்புறானாம். ஏன்னா பிள்ளையார் தான் இதுவாகும்னு சொல்லிட்டு கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரனை உருவாக்கி போய் அந்த பிள்ளையார தாக்கு அப்படின்னு அனுப்புறான். அப்போ இவர் ஞான கணேசன் கஜமுகன். அந்த மாயா கஜமுகன் எப்படி இந்த கணேசனுக்கு ஈடு கொடுக்க முடியும் இல்லையா? அதனால அந்த அசுரனை அந்த கஜமுகாசுரனை ஒரு செகண்ட்ல அவனை கொன்னுட்டு வெற்றி விநாயகனாக பவனி வந்தான் நம்ம பிள்ளையார். சோ விசுக்ரன் என்ன பண்றான், தப்பி ஓட பாக்குறான் தனியா. இனி யாருமே போரிட இல்லாதபடிக்கு அந்த போர்க்களத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு அந்த பிள்ளையார் என்ன பண்ற, அம்மா கிட்ட போய் கொஞ்சி குழஞ்சுண்டு நிக்கிறாராம். சோ தாயுள்ளம் அவ்வளோ பெருமை அவளுக்கு. அந்த லலிதை ரொம்ப மனம் மகிழ்ந்து மகனுக்கு வரம் கொடுத்தாலாம். இனி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதுக்கு முன்னாடி இந்த விக்னராஜனான ஒன்ன வழிபட்டா அவளுக்கு பூர்ண பலன் கிடைக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் முதல் வணக்கம் பெறும் முதல்வன் ஆவாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரம் கொடுத்தாளாம். அதுதான் அடுத்தது. காதால் 7 கோடி, யார் சொல்லணும்? ராணி மாமி. காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி. காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி. 66 சேனாதிபதிகளையும் சிருஷ்டித்து அந்த விசுக்ரன் சேனைகளை. 66 சேனாதிபதிகளையும் சிருஷ்டித்து அந்த விசுக்ரன் சேனைகளை. காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி. 66 சேனாதிபதிகளையும் சிருஷ்டித்து அந்த விசுக்ரன் சேனைகளை. அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை மூகாசுரனையும் வதைத்தார். அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை மூகாசுரனையும் வதைத்தார். யானை மூகாசுரனையும் வதைத்தார். யானை மூகாசுரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தாள் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம். அம்பாள் வரம் கொடுத்தால் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம். அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை முகாசுரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தால் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம். ஃபுல் சொல்லட்டுமா மாமி? சொல்லுங்க.
காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி 66 சேனாதிபதிகளை சிருஷ்டித்து அந்த விசுக்கிரன் சேனைகளை அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை முகாசுரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தால் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம். காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி 66 சேனாதிபதிகளை சிருஷ்டித்து அந்த விசுக்கிரன் சேனைகளை அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை முகாசூரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தால் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம். ஓகே, சோ இப்படியாக அந்த பண்டாசுரனுடைய சேனைப்படை இப்படியே ஃபுல்லா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு போனா, தளபதிகள் எல்லாம் செத்து போனா, சேனாதிபதிகள் எல்லாம் செத்து போனா, போராத்துக்கு புத்திர சோகம் வேற 30 குழந்தைகளும் போயிட்டா. என்ன பண்றது? இப்ப பாக்கி இருக்கிறது 2 தம்பிகள் தான், விஷங்கன் விசுக்கிரன். அவளுடைய அழிவுக்கு காலம் நெருங்கி போயிடுது. சோ இப்ப அதுதான் அடுத்தது நம்மளுக்கு வரும். சோ ரொம்ப ஆவேசம், பேராவேசமோட அந்த பண்டாசுரன் குமுற ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்றா விசுக்கிரனும் விஷங்கனும். திருப்பியும் போர்க்களம் வந்தா. இப்போ 3வது நாள் யுத்தம் ஆரம்பிக்கிறது. சோ முதல் நாள் நம்ம பார்த்தோம் அஸ்வாருடையும் இன்னொருத்தி யாரு, சம்பத்கரி நகுலேஸ்வரி அவா சண்டை பார்த்தோம். 2வது இதுல அந்த அக்னி கோட்டை கட்டுறது, அப்புறம் அந்த பிள்ளையார் யந்திரத்தை உடைக்கிறது, அப்புறம் பாலாம்பிகையோட போர். அது 2வது நாள். இப்போ 3வது நாள் போர் நடக்க போறது. இதுல விசுக்கிரனும் விஷங்கனும் அழிஞ்சு போற அந்த பார்ட் 3வது நாள் போர். சோ விசுக்கிரனும் விஷங்கனும் என்ன பண்றா, உலூகஜித் அப்படின்ற ஒரு 10 பேர், அதாவது பண்டனோடைய தங்கவத்தி, அதாவது இவா 2 பேரும் தம்பிகள் இல்லையா, ஒரு தங்க இருந்தா, அந்த தங்கையோட பிள்ளை இருக்கான், உலூகஜித்துன்னு பேர் அவன் பேரு. 10 பிள்ளைகள் அவனையும் சேர்த்து. சோ அவா எல்லாரையும் அழிச்சுண்டு கிட்டத்தட்ட 104 அக்ஷோனி படையோட அங்க சேர்ந்தா போர்க்களத்துல. சோ எல்லாருமே பார்த்தோம்னா அவன் தாய் மாமா பண்டாசுரன்ட்ட போர் பயிற்சி பெற்றவர்கள், அதனால அவள்ல நல்ல வீரர்கள். அவளை அழிச்சுண்டு வந்தானா. அப்போ தண்டினி தேவி அங்க வரா, பம்பரமா அங்க அந்த கலப்பைய சுழட்டிண்டு அங்க சண்டை போட வரா. சோ அவ அவ ஒரு பக்கம் சண்டை போடுறா தண்டினி, ஒரு பக்கம் மந்திரினியுடைய வில்லுலேந்து அம்புகள் மழை மாதிரி வருது அந்த படையை நோக்கி, அசுர படையை நோக்கி. இப்படிங்கிற மாதிரி 3வது நாள் சண்டை ஆரம்பிக்கிறது. அதுதான் அடுத்தது வருது. அப்பர்ணா வாங்கோ. சக்திகளுக்கும் அப்போ புத்தி தெளிந்து தமையன் முன்னோடி போனான் விசுக்கிரன். சக்திகளுக்கும் அப்போ புத்தி தெளிந்தது தமையன் முன் ஓடி போனான் விசுக்கிரன். பித்தன் பண்டாசுரன் விசுக்கிர விஷயங்களை பின்னும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி. பித்தன் பண்டாசுரன் விசுக்கிர விஷயங்களை பின்னும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி. இருவரும் 400 அக்ஷௌகினி சேனையுடன் எல்லா சேனாபதியையும் கூட்டிக் கொண்டு. இருவரும் 400 அக்ஷௌகினி சேனையுடன் எல்லா சேனாதிபதியையும் கூட்டிக் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார் அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம். ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார் அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம். சக்திகளுக்கும் அப்போ புத்தி தெளிந்தது தமையன் முன் ஓடி போனான் விசுக்கிரன். பித்தன் பண்டாசூரன் விசுக்கிர விஷயங்களை பின்னும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி. இருவரும் 400 அக்ஷௌகினி சேனையுடன் எல்லா சேனாதிபதியையும் கூட்டிக் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார் அந்த ஆடம்பரம்
ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார் அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம். சக்திகளுக்கும் அப்போ புத்தி தெளிந்தது, தமையன் முன் ஓடி போனான் விசுக்ரன். பித்தன் பண்டாசூரன் விசுக்ர விஷயங்களை பின்னும் அனுப்பி நான் ஜெயிக்க சொல்லி, இருவரும் 400 அக்ஷௌகினி சேனையுடன் எல்லா சேனாதிபதியையும் கூட்டிக் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார் அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. சோ அந்த பக்கம் விசுக்ரன் விஷங்கன் 2 பேரும் அந்த பண்டாசுரனோட தங்க பசங்களையும் கூட்டுண்டு போருக்கு வரா. சண்டை ஆரம்பிக்கிறது. 3வது நாள் போர். மந்திரினி தேவி என்ன பண்றா, பண்டனோட மந்திரினி விசுக்ரன் இருக்கான் இல்லையா, அவனோட சண்டை போடுறா. பண்டனோட சேனாதிபதியான விஷங்கனை தண்டினி தேவி அவ 2 பேரும். சோ வாராகிக்கும் விஷங்கனுக்கும் சண்டை நடக்கிறது, மந்திரினிக்கும் விசுக்ரனுக்கும் சண்டை நடக்கிறது. அதையெல்லாம் வந்து அந்த பாக்கி இவாள்லாம் இருக்கா இல்லையா, பண்டனோட தங்க புத்திரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளை வந்து சம்பத்கரியும் அஸ்வாரோடையும் பார்த்துண்டா. சோ இந்த மாதிரி அவ யுத்தம். சோ இதுல பார்த்தோம்னா அசுரர் படை கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைஞ்சுட்டே வருதான். சோ நியாயமான போர் முறைதான் அவளுக்கு பழக்கமே இல்லையே அசுரருக்கு. எப்ப பார்த்தாலும் குறுக்கு வழியிலேயே தானே பண்ணிட்டு இருக்கா. மாயம் செஞ்சே பழக்கப்பட்ட அந்த விசுக்ரனால சும்மா இருக்க முடியல. என்ன பண்றான், தர்ஷாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய அஸ்திரத்தை செலுத்தினானா அவன். அது என்ன பண்ணிட்டு மகா ஜுவாலைகள், அப்படி ஒரு ஜுவாலை உருவாக்கித்தான் அந்த அஸ்திரம். அதனால அந்த ஜுவாலைனால சக்தி சேனைகள் கொஞ்சம் சோர்வு ஆயிடுத்து அவளுக்கு. அவளோட உதடுகள்லாம் உலர்ந்து போச்சு. சோ நம்மளே இப்போ ரொம்ப வெயிலானா என்ன ஆகும், டயர்டா ஆயிடுவோம் இல்லையா. சோ அந்த ஜுவாலையோட ஹீட்டு தாங்க முடியாம சக்தி சேனை கொஞ்சம் கொஞ்சமா சோர்வா ஆயிட்டா. அவளுக்கு அப்படி தாகம் அடிக்க ஆரம்பிச்சுடுத்து. நாக்கு வறண்டு போச்சு, தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சான். தாகத்தால அப்படி கஷ்டப்பட்டு தளர்ச்சி ஆயிட்டாளா அவ. இதுதான் சமயம்னு அந்த அசுர படைகள் பாய்ந்து அவளை தாக்க ஆரம்பிச்சாலாம். அதுதான் அடுத்தது வரப்போகுது. லலிதாமணி மாமி வாங்கோ. விஷங்கனோட எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. லலிதாமணி மாமி கூப்பிடுறாள், வரவே இல்லை, வாய்ஸே வரல. அது சரி, எப்படி கேட்கும். விஷங்கனோட எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. விஷங்களோடு எதிர்த்தாள் இல்ல விஷங்கன், விஷங்கன்கிறது அந்த அசுரன். விஷங்கனோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்கரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வருடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். அஸ்வாருடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகளை க்ஷௌகிணிகளையும். அது எப்படி சொல்லணும், அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். அந்த சேனைகளை அக்ஷௌகிணிகளையும். அஸ்வருடைய முதலான பேர் எதிர்த்தாள். ரெக்கார்டிங்ல இருக்கு. விஷங்கனோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வருடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். விஷங்களோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வருடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகளை அக்ஷௌகிணிகளையும். வஞ்சக விசுக்ரன் பான வருஷத்தால் வாடி மெலிந்து சக்தி சேனைகளும். வஞ்சக விசுக்ரன் பான வருஷத்தால் வாடி மெலிந்து சக்தி சேனைகளும். வஞ்சக விசுக்ரன் பான வருஷத்தால்
வருஷத்தால் வாடி மேலிந்து சக்தி சேனைகளும். அம்பாள் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார் சோபனம் சோபனம். அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார் சோபனம் சோபனம். விஷங்களோடு எதிர்த்தாள் மந்திரினியும். விஷங்கள் இல்ல, விஷங்கன். விஷங்கனோடு சரி. விஷங்கனோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்கிரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வாரூடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். வஞ்சக விசுக்கிரன் பான வருஷத்தால் வாடி மேலிந்து சக்தி சேனைகளும். அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார் சோபனம் சோபனம். விஷங்கனோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்கிரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வாரூடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். வஞ்சக விசுக்கிரன் பான வருஷத்தால் வாடி மேலிந்த சக்தி சேனைகளும். அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார் சோபனம் சோபனம். கரெக்டா? சூப்பர் மேம். சோ சக்தி சேனை தாகத்தால அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவ தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சா. அசுரப்படை இதுதான் சான்ஸ்னு முன்னோக்கி அவ மேல பாய ஆரம்பிக்கிறாளாம். இத பார்த்த உடனேயே இதுக்கு ஒரு உபாயம் கண்டுவிட்டாள் மந்திரினி. என்ன பண்றான்னா, உடனே வாராகிய கூப்பிட்டு அவளோட யோசனைய வாராகிட்ட சொல்றாளாம். அவ என்ன பண்றா, கிரிச்சக்கர ரதத்திலேந்து, அந்த தேர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு மத்திய சமுத்திரம் அப்படின்ற ஒரு மதுக்கடலை அங்க பெருக செய்தாள். சோ சக்தி சேனை பக்கம் வந்து அந்த கடல் மாதிரி அந்த மது அப்படி நீரூற்றுகளா பொங்கி பிரவாகிக்கிறதா. வீராங்கனைகள் எல்லாரும் அவ்வளோ ஆனந்த களிப்போட அத குடிச்சு, அப்புறம் முன்னையோட அந்த மதுவை குடிச்சு அவ என்னன்னா நல்லதுதான் பண்ணியிருக்கா அந்த அசுராள். என்னன்னா அத குடிச்சு அவளுக்கு முன்ன விட இன்னும் அதிக சக்தி கொண்டவர்களா யுத்தத்திற்கு தயாரானார்களாம். சோ நம்ம இந்த மாதிரி வஞ்சகமா பண்ணணும்னு நினைக்கும் போது அது அவளுக்கே அது கேடா அமையறது பாருங்க. சோ அவ வந்து எப்படியாவது இவாள அந்த மாய அஸ்திரத்தை பண்ணி அவளை தளர்ச்சி அடையணும்னு பார்த்தா. ஆனா அம்பாளுடைய அந்த அனுகிரகத்தால் இவாளுக்கு அந்த மதுவை அருந்தி விட்டு முன்ன விட இன்னும் சக்தி வாய்ந்தவர்களா ஆயிட்டாலாம். சோ சக்தி சேனை அட்டகாசத்தோட புறப்பட்டா அந்த அரக்க சேனை மீது விளையாட்ட அப்படியே தாக்க ஆரம்பிச்சாலாம். சோ பண்டனுடைய மருமகன்கள் இருக்கா இல்லையா, தங்க குழந்தை 10 அவளை எதிர்க்கிறதுக்கு. இதுக்குள்ள பார்த்தோம்னா சாயங்காலம் ஆயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சுட்டான். ஆனா அந்த அசுரர்கள் கொஞ்சம் கூட இது பண்ணல, போற நிறுத்தவும் இல்லை. ஆனா என்ன பண்றது, பண்டனோட மருமகன்கள் எல்லாரும் அதுக்குள்ள அஸ்வாருடையால யமலோகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். சோ அன்னியுடைய பொழுதுல அந்த பண்டனுடைய மருமகன்கள் 10 பேரும் 10 சக்தி தேவிகளால், அஸ்வாருடை முதலான 10 சக்தி தேவிகளால் அன்று வதம் செய்யப்பட்டார்கள். அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். கலைவாணி வாங்கோ. மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள். மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீரழைத்தாள். தீர அழைத்தாள். தீர அழைத்தாள். வந்து சோர்ந்தது தீர்த்தம் போல் வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்துக்கை போல் 2 சாமம். மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள். வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்துக்கை போல் 2 சாமம். மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள்.
வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்து கை போல் 2 சாமம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து. வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து. தேக களைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். தேகக் கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். வேண்டிய வ- மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து. தேக களைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து. தேகக் கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபந்தீர அழைத்தாள். Sorry. மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபந்தீர அழைத்தாள். வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்து கை போல் 2 சாமம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து. தேகக் கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள். வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்து கை போல் 2 சாமம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து. தேகக் கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். ஓகே, சோ அன்னைக்கு போர் வந்து சாயங்காலம் ஆயிடுத்து. எல்லாம் இருக்கிற அத்தனை எஞ்சி இருந்த வீரர்களையும் சக்தி சேனையில இருக்கிற அந்த தேவியர்கள் ஃபுல்லா முடிச்சுட்டாவாள. மீதி இருந்தது இப்ப யாரு? 2 பேரு, விசுக்ரன் விஷங்கன் 2 பேர் தான் இருக்கா. அப்புறம் விசுக்ரனோட படையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே வருது. ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட ஓயல. திருப்பியும் தாக்கறான் அவன் வந்து. சோ அவனை என்ன பண்றா? இறுதியில் மந்திரினி தேவி பிரம்மசிரஸ் அப்படிங்கிற அஸ்திரத்தால அவனுடைய உடம்பை துண்டாக்கி அவனை கொன்று அழித்தாள். அதுக்கு பின்னாடி விசுக்ரன் போயிட்டானா, அதை பார்த்தாவது சும்மா இருக்கலாமா விஷங்கன்? அவனும் வந்து சும்மா இல்ல. அதை பார்த்த அப்புறமும் அவன் ஆவேசமா அவனும் போரிட வந்தான். அப்போ தண்டநாதை கொஞ்சம் கூட கஷ்டமே படல. கொஞ்சம் போருக்கு அப்புறம் நேருக்கு நேர் அவனோட விளையாட்டு காமிக்கிற மாதிரி போர் பண்ணிட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தா. தன்னுடைய கலப்பையால் அவனை அப்படியே ஒரு மாட்டி தன் பக்கம் அப்படி ஒரு இழுத்தா பார்க்கணும். அந்த உலக்கைய போட்டு உச்சந்தலையில ஒரே அடி, தலை சுக்கு நூறா பிளந்தது அப்படின்னு. சோ இப்படி விசக்ரன் விஷங்கன் 2 பேரும் வதம் செய்யப்பட்டார்கள் மந்திரினி வாராகியால. ஆதி இரவு கடந்து நள்ளிரவு வரைக்கும் சக்தி சேனையர்கள் அவ்வளோ மகிழ்ச்சியில சந்தோஷப்பட்டாலாம். பெரும் இது இல்லையா, இவா 2 பேரும் பண்டாசுரன் சேனையில ரொம்ப முக்கியமான 2 புள்ளிய நம்ம வதம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவ அந்த மகிழ்ச்சிய கொண்டாடின்றதாலாம் நள்ளிரவு வரைக்கும். சோ ஃபுல்லா துளி கூட எதிரிகள் மிச்சம் இல்லாமல் அழித்த அந்த சக்தி சேனைக்கு எப்பொழுதுமே ஜெயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இந்த 2 இதையும் வந்து நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன ஸ்லோகத்துல வரும்? மந்திரிண்யம்பா விரச்சித விஷங்க வததோஷிதா. அதாவது மந்திரிண்யம்பா, மந்திரினி வந்து விஷங்கனை வதம் பண்ணினதுல லலிதை ரொம்ப மகிழ்ச்சியுற்றாள். பின்னாடியே விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா. விசுக்ரன வாராகி கொன்னா, அதுவும் லலிதை மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த 2 ஸ்லோகமும் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. ஒரு லைன்ல வர்றது வந்து இங்க 2-3 பாட்டா நம்மளுக்கு சோபனத்துல கொடுக்கிறார்.
இப்ப 3வது நாள் போர் முடிஞ்சது. விஷங்கன் விசுக்ரன் 2 பேரும் வதம் செய்யப்பட்டா. பண்டாசுரனுடைய தங்கை குழந்தைகள் 10 பேரும் வதம் செய்யப்பட்டார்கள். இப்போ 4வது நாள் போர் ஆரம்பிக்க போறது. டைரக்ட் லலிதைக்கும் பண்டாசுரனுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது. ஓகே, அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். 128 சித்ரா ஹரிகிருஷ்ணன் வாங்கோ. வந்த அக்ஷோகினிதனில் ஒற்றை பங்கையும் மந்திரி நீ வதைத்தால் விஷங்கனையும். வந்த அக்ஷோகினி தனில் ஒன்றை பங்கையும் மந்திரி நீ வதைத்தால் விஷங்கனையும். சீறிக்கொண்டு வதைத்தால் மற்றொற்றை பங்கை வாராகி வதைத்தால் விஷுக்ரனையும். சீறி கொண்டு வதைத்தால் மற்றொற்றை பங்கை வாராகி வதைத்தால் விஷுக்ரனையும். வந்த சேனைகளின் மற்ற ஒரு பங்கையும் மருண்டிட வதைத்தால் அஸ்வாருடை. வந்த சேனைகளின் மற்ற ஒரு பங்கையும் மருண்டிட வதைத்தால் அஸ்வாரூடை. அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்ததினி அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்ததினி அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். வந்த அக்ஷோகினி தனில் ஒன்றை பங்கையும் மந்திரி நீ வதைத்தால் விஷங்கனையும். சீறி கொண்டு வதைத்தால் மற்றொற்றை பங்கை வாராகி வதைத்தால் விஷுக்ரனையும். வந்த சேனைகளின் மற்ற ஒரு பங்கையும் மருண்டிட வதைத்தால் அஸ்வாரூடை. அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்ததினி அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். வந்த அக்ஷோகினி தனில் ஒற்றை பங்கையும் மந்திரி நீ வதைத்தால் விஷங்கனையும். சீறி கொண்டு வதைத்தால் மற்றொற்றை பங்கை வாராகி வதைத்தால் விஷுக்ரனையும். வந்த சேனைகளின் மற்றொரு பங்கையும் மருண்டிட வதைத்தால் அஸ்வாரூடை. அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்ததினி அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ தேங்க்யூ மேம். விசுக்ரன் விஷங்கன் 2 பேரும் செத்து போயிட்டா. பண்டனுக்கு இந்த நியூஸ் போய் சேரறது. மூர்ச்சையாகி அப்படியே சரிஞ்சுட்டானாம் பண்டன். என்னடா இதுன்னு, உயிருக்கு உயரான பிள்ளைகள் நேத்தி செத்து போயிட்டா, உயிரினும் மேலான தம்பிகள் இன்றைக்கு செத்து போயிட்டா. பண்டனால தாங்கவே முடியல இது. உடனே அவனுடைய தளபதி குட்டிலாக்ஷன் இருந்தான் இல்லையா, அவன்தான் ரொம்ப வருத்தத்தோட அந்த பண்டனை சமாதானப்படுத்தி எழுப்பினானாம். அதுதான் அடுத்த ஸ்லோகம் வருது. காமாட்சி வாங்கோ. எஸ் மேம். சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசுரன். சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய்க்கு போனதை கேட்டு பண்டாசுரன். மானம் கெட்டவன் இன்னும் பின்னதி கோபமாய் மகேஸ்வரியை வைத்து திட்டிக் கொண்டு. மானம் கெட்டவன் இன்னும் பின்னதி கோபமாய் மகேஸ்வரியை வைத்து திட்டிக் கொண்டு. கடித்து கொண்டான் பற்களையும் மூதட்டையும் கண்களிலே அனல் பொறி பறக்க. கடித்து கொண்டான் பற்களையும் உதட்டையும் கண்களிலே அனல் பொறி பறக்க. குட்டிலாட்சனை பார்த்து ஆக்னை செய்கின்றான், கேட்ப குழந்தாய் கேள் சோபனம் சோபனம். குட்டிலாட்சனை பார்த்து ஆக்னை செய்கின்றான், கிப்ப குழந்தாய் கேள் சோபனம் சோபனம். சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசுரன். மானம் கெட்டவன் இன்னும் பின்னதி கோபமாய் மகேஸ்வரியை வைத்து திட்டிக் கொண்டு. கடித்து கொண்டான் பற்களையும் உதட்டையும் கண்களிலே அனல் பொறி பறக்க.
குடிலாட்சனை பார்த்து ஆக்னை செய்கின்றான் கிப்பக் குழந்தாய் கேள் சோபனம் சோபனம். சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசூரன் மானங் கெட்டவன் இன்னும் பின்னதி கோபமாய் மகேஸ்வரியை வைத்து திட்டிக் கொண்டு கடித்து கொண்டான் பற்களையும் உதட்டையும் கண்களிலே அனல் பொறி பறக்க. குடிலாட்சனை பார்த்து ஆக்னை செய்கின்றான் கிப்பக் குழந்தாய் கேள் சோபனம் சோபனம். சூப்பர். சோ அவன் சமாதானப்படுத்துறான் குட்டிலாக்ஷன். எழுந்துக்கிறான் பண்டாசுரன். எல்லா சோகம், அவ்வளோ சோகத்துல இருந்தான் இல்லையா, அந்த சோகம் எல்லாம் கோபமா மாறுறது. இப்போ அதி கோபத்தோட எழுந்துக்கிறான். என் மக்கள், என் மருமகன்கள், என் சகோதரர்கள், என் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்ன அந்த துஷ்டைய அழிச்சே தீருவேன். அவ கழுத்திலேந்து பெருகும் அந்த ரத்தத்தை நான் குடிச்சே என்னுள் எரியும் அந்த சோக தீய நான் அணைச்சுப்பேன் அப்படின்னு பண்டன் உருமறான். அப்படி அந்த பேச்சோட நிறுத்தல. அவன் அடுத்த கணமே என்ன பண்றான், வாளை வீசிண்டு படையோட அந்த போருக்கு புறப்பட்டானாம். கிட்டத்தட்ட 2100 அக்ஷோணி சேனைகள். அவ்வளோ பெருசு. நான் சொல்லியிருக்கேன், ஒரு அக்ஷோணி சேனைனாலே இத்தனை யானை படை, இத்தனை குதிரைப்படை, இத்தனை ரதப்படை, இத்தனை காலாட்படைன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2100 அக்ஷோகினி சேனைகளோட 40 தளபதிகளோட போறான் பண்டன் சண்டைக்கு. உக்ரமே வடிவமாக அவன் போருக்கு புறப்பட்டான். அந்த சூன்யக பட்டணம் அவனுக்கு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அந்த பெண்களை தவிர எல்லாரும், அத்தனை ஆம்பளையிலும், அந்த ஊர்ல இருந்த அத்தனை ஆம்பளையிலும் பண்டனோட போர்க்களத்துல இறங்கினார்கள். சோ இருக்கிற அத்தனை ஜனங்களையும் கூட்டுண்டு வந்துட்டான் சண்டைக்கு. அடுத்தது கோபம், அவ்வளோ கோபம் அவனுக்கு அம்பாள் மேல. சுஜரிதா வாங்க. கேளாய் குட்டிலாக்ஷா லலிதை என்பாள் ஒருத்தி கேடு செய்தாள் நமக்கினி அவளை. கேளாய் குடிலாக்ஷா லலிதை என்பாள் ஒருத்தி கேடு செய்தாள் நமக்கினி அவளை. வாழாலே லேசு லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் என்றன் சேனை எல்லாம். வாளாலே லேசு லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் என்றன் சேனை எல்லாம். முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மிதியாயுள்ள சேனையெல்லாம். முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மீதியாயுள்ள சேனை எல்லாம். மீதியாயுள்ள, மீதியாய் ஃபாஸ்டா சொன்னெல்லாம் வந்துடும். மிச்சம் மீதியாயுள்ள சேனை எல்லாம். பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார் பெண்கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம். பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார் பெண்கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம். கேளாய் குடிலாக்ஷா லலிதை என்பாள் ஒருத்தி கேடு செய்தால் நமக்கினி அவளை. வாளாலே லேசு லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் என்றன் சேனை எல்லாம். முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மீதியாயுள்ள சேனை எல்லாம். பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார் பெண்கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம். கேளாய் குடிலாக்ஷா லலிதை என்பாள் ஒருத்தி கேடு செய்தால் நமக்கினி அவளை. வாளாலே லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் என்றன் சேனை எல்லாம். முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மீதியாயுள்ள சேனை எல்லாம். பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார் பெண்கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம். சோ சண்டைக்கு வந்துட்டா. அத்தனை ஜனங்களையும் அழிச்சுன்னு வந்துட்டான். சூன்யக பட்டணத்துல இருந்த அத்தனை அசுராலையும் கூட்டுன்னு வந்துட்டான். பெண்களை மட்டும் விட்டுட்டு அத்தனை ஆண்மகன்கள் குழந்தைகள் எல்லாரையும் அழிச்சுன்னு வந்துட்டான் போர்க்களத்துக்கு. சோ இப்போ கிளைமேக்ஸ். அம்பாளும் பண்டாசுரனும் நேருக்கு நேர் மோதிக்க போறா. ஏற்பட்ட ஒரு போர் அது. அது சொல்லி மாளாது. அவ்வளோ அழகா இங்க அவன் விடும் அஸ்திரங்களுக்கு இவள் பதில் அஸ்திரங்கள் விடுறது,
அது எப்படி அத வந்து நம்ம அந்த ராமாயண்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, இங்க இருந்து ஒரு ஆரோ வரும், இங்க இருந்து இப்படி நெருப்பு ஆரோ வந்தா இங்க இருந்து தண்ணி ஒரு ஆரோ வரும், ரெண்டும் மோதிண்டு இதுவாகும். அந்த மாதிரி ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கா. இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டான்ஸாக்கு மேல இந்த பண்டாசுர வதமே நம்மளுக்கு போகும். சோ பண்டன் என்ன பண்றான், எல்லா சோகத்தையும் கோபமா மாத்திண்டு வந்தான், வாளை வீசிண்டு போருக்கு புறப்பட்டான். பார்த்தோம். பார்த்தாலே எப்படி இருக்குன்றா, 1000 சிங்கங்கள் இழுக்கறதாம், பேர்லயும் பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரதம் அந்த பண்டனை சுமந்து வந்தது அப்படிங்கிறா. சோ அந்த வாள் அவன் கையில வச்சிருக்கிற அந்த வாளுக்கு பேர் வந்து யாதனை அப்படின்ற பேராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நரக வேதனை அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வாளை வீசி ஒருத்தனை கொண்டா அவன் நரக வேதனை அந்த அளவுக்கு அவனை தாக்கும்ன்ற மாதிரி. சோ அந்த இதுவே வந்து அவனோட அந்த படை இதெல்லாம் பார்க்கணுமே, கொக்கு கழுகு அந்த மாதிரி. அத கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த அடுத்த 2 ஸ்லோகத்துல வரும் பாருங்க, அந்த அரக்கர் படை எப்படி இருக்கு அப்படின்னு. சோ அந்த அரக்கர் படை ஆவேசத்தோட ஓடி வரா போர்க்களத்துக்கு. போர் தொடங்க போறது, பெரிய பேரொலி எழும்பியது. அது வந்து அந்த பண்டனுடைய போர் முழக்கம் தான். இந்த உலகத்தையே உலுக்கிறது அந்த ஒலி. கடல்கள்லாம் காஞ்சு போறதாம், அந்த சூரியனே வந்து காணாம போறது, நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து போறதாம். பேர்பட்ட ஒரு முரசொலி கேட்கறது. தேவர்களுக்கெல்லாம் மயக்கமே வந்துடுத்தான். திக்கஜங்கள்லாம் வந்து அப்படியே திகைச்சு நிக்கிறதாம். அப்படி ஒரு சத்தம். சக்தி சேனைகளும் கூட ஒரு நிமிஷம் அந்த சத்தத்துல வந்து தன்னோட ஆயுதங்களை வந்து நழுவ விட்டுட்டாலாம். அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுட்டு திருப்பியும் கையில எடுத்துட்டாலாம். சோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு முரசு ஒலியோட அந்த பண்டாசுரன் போருக்கு ஆயத்தமானான் அப்படிங்கறதா. இன்னும் 2-3 ஸ்லோகத்துக்கு அதுதான் வரும். 3 ஸ்லோகத்துக்கு வரும். டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சு. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஓட்டை முதல். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஓட்டை முதல். ஒட்டையா ஓட்டையா? ஒட்டை இல்ல, இதுல ஒட்டை ஒட்டை சிம்ம ஒட்டை முதல். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஒட்டை முதல். கழுகு கோடி கோழி காக்காய் பருந்து மோதல் கரும்பன்றி செந்நாய்கள் பாம்புகளும். கழுகோடி கோழி காக்காய் பருந்து மோதல் கழுகு கொடி கோடி காக்காய் பருந்து முதல் கரும்பன்றி செந்நாய்கள் பாம்புகளும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும் வரைக்கும் தான். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும். விதவிதமாய் ஆயுதம் கொண்டு வருகின்றான் விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். விதவிதமாயாயுதம் கொண்டு வருகின்றான் விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஒட்டை முதல். கழுகு கொடி கோடி காக்காய் பருந்து மோதல் கரும்பன்றி. கழுகு கொடி கோழி காக்காய் பருந்து மோதல். கழுகு கொடி கோழி காக்காய் பருந்து மோதல் கரும்பன்றி செந்நாய்கள் பாம்புகளும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும். விதவிதமாயாயுதம் கொண்டு வருகின்றான் விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஒட்டை முதல். கழுகு கொடி கோழி காக்காய் பருந்து முதல் கரும்பன்றி செந்நாய்கள் பாம்புகளும்.
பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும் விதவிதமாயுதம் கொண்டு வருகின்றான் விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். சோ பாத்தேல அவனுடைய வாகனங்களும் அவனோட அந்த தேர ஓட்டின் வர அந்த இதெல்லாமும் அனிமல்ஸ் எல்லாமும் பாருங்க, கழுத, கரடி, கழுகு, கோழி, இந்த மாதிரி இதோட வரோம். சோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் பாருங்க, ஜெயம் வந்து யாருக்கு சொல்றா? கடைசி லைன்ல அம்பாளுக்கு ஜெயம், அம்பாளுக்கு ஜெயம்னு தான் முடிக்கிறா எந்த ஸ்லோகமா இருந்தாலும். சுந்தரி மாமி வாங்கோ. 2200 இல்ல 2215 க்ஷௌஹிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு 2215 ஷௌஹிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு 2255. So 2255 அஷௌஹிணி அது அக்ஷௌஹிணி. அக்ஷௌ. So 2215 க்ஷௌஹிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு 2255 ஷௌஹிணி 55 ஷௌஹிணி கரெக்டா தான் சொன்னேன். சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு பண்டாசுரனும் தேரிலேறியே புறப்பட்டான் அபசகுணம் கண்டார் அசுராளங்கே. பண்டாசுரனும் தேரிலேறியே பண்டாசுரனும் தேரில் ஏறியே புறப்பட்டான் பண்டாசுரனும் தேரிலேறியே புறப்பட்டான் அபசகுணம் கண்டார் அசுராளங்கே அசுராளங்கே. முன்பூமி நடுங்கிற்று ஆகாயத்திலிருந்து முன்விழுந்தது ரத்தம் முன்விழுந்தது ரத்தம் சோனையாக. முன்பூமி நடுங்கிற்று ஆகாயத்தில் இருந்து முன்விழுந்தது ரத்தம் சோனையாக. கொம்பனைகளுடைய கொம்புகள் முறிந்தன குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபனம். கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபன். 2255 ஷௌஹிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு பண்டாசுரனும் தேரிலேறியே புறப்பட்டான் அபசகுணம் கண்டார் அசுராளங்கே. முன்பூமி நடுங்கிற்று ஆகாயத்திலிருந்து முன்விழுந்தது ரத்தம் சோனையாக. கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபனம். 2255 ஷௌஹிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு பண்டாசுரனும் தேரிலேறியே புறப்பட்டான் அபசகுணம் கண்டார் அசுராளங்கே. முன்பூமி நடுங்கிற்று ஆகாயத்திலிருந்து முன்விழுந்தது ரத்தம் சோனையாக. கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபனம். அடுத்தது வசந்தி மாமி. மேம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். எதுப்பா? 2215 க்ஷௌஹிணி அப்படி பிரிச்சுண்டாதான் அழகா வருது. 2215 க்ஷௌஹிணி. ஓகே 15 சொல்லிட்டு அக்ஷௌஹிணி சொல்லணுமா? அப்பனா கரெக்டா வரும். ஓகே மேம் தேங்க்யூ. ஓகே வசந்தி மாமி. எந்த உற்பாதமும் எண்ணாமல் வருகிறான் இலவம் பஞ்சு காற்றில் பறக்கின்றா போல். எந்த உற்பாதமும் எண்ணாமல் வருகிறான் இளவம் பஞ்சு காற்றில் பறக்கின்றார் போல். பொல்லாத காலத்தில் பண்டாசூரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றே. பொல்லாத காலத்தில் பண்டாசுரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றே. துஷ்ட பண்டாசுரன் வருவதை கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும். துஷ்ட பண்டாசூரன் வருவதை கண்டு
சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும். அஷ்டதிக்கஜங்களும் மலரி நடுங்கிற்று அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். அஷ்டதிக்கஜங்களும் அலறி நடுங்கிற்று அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். எந்த உற்பாதமும் எண்ணாமல் வருகிறார் இளமம் பஞ்சு காற்றில் பறக்கின்றார் போல். பொல்லாத காலத்தில் பண்டாசுரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றே. துஷ்ட பண்டாசூரன் வருவதைக் கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும். அஷ்டதிக்கஜங்களும் மலரி நடுங்கிற்று அம்மனுக்கு ஜெயம் சோபனம் சோபனம். எந்த உற்பாதமும் எண்ணாமல் வருகிறார் இளமம் பஞ்சு காற்றில் பறக்கின்றார் போல். பொல்லாத காலத்தில் பண்டாசூரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றே. துஷ்ட பண்டாசூரன் வருவதைக் கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும். அஷ்டதிக்கஜங்களும் அலறி நடுங்கிற்று அம்மனுக்கு ஜெயம் சோபனம் சோபனம். ஓகேவா? சோ பண்டாசுரனோட சேனை எவ்வளவு கிராண்டா வருது அப்படின்னு பார்த்தோம். ஒரு நிமிஷம் சக்தி சேனையே தன்னோட ஆயுதங்களை கீழே போட்டுடுறலாம். அந்த சத்தம் அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ஸ்டன் ஆயிட்டா அப்படின்னு. சோ ஆனால் அப்பட்ட அந்த அசுரனுக்கே அப்பேற்பட்ட ஒரு வீரத்தோட அவன் வரானா சக்தி சேனை எப்படி இருக்கும் இல்லையா? சோ அந்த சக்தி சேனை பக்கம் அந்த நாதம் ஒலிக்கிறது, அந்த முரசொலி அப்படி ஒரு பயங்கரமா இருந்துதான். சோ இத லலிதாம்பிகை அந்த பண்டாசுரன் வந்துட்டான் அப்படிங்கறத உணர்ந்தா கையில கோதண்டத்தை எடுத்துக்கிறா, தானே போருக்கு புறப்பட்டாள். அப்படி ஒரு கோபம் கொழுந்தெடுத்து தோன்றித்தா அவ முகத்துல. அப்படி ஒரு கோபத்தோட அவளும் வில்ல எடுத்துட்டு புறப்பட்டா போர்ல. சக்கரராஜ ரதம் கொஞ்சம் கொஞ்சமா போர் முனைக்கு வந்தது அப்படிங்கிறா. அவ்வளோ ஆவேசம், அவ்வளோ உற்சாகம் அந்த சண்டிகைக்கு. சோ கோடிக்கணக்கான சக்தி கணங்கள் எல்லாரும் அந்த இப்ப அக்னி கோட்டைக்குள்ள இருக்கா இல்லையா? சோ அதை விட்டு வெளியில வர்றதுக்காக ஜுவாலாமாலினி தேவி அந்த நெருப்பு கோட்டையோட வாயை வந்து நல்ல பெருசா ஆக்கினாலாம். அது ஃபுல்லா இப்போ க்ளோஸ்டா இருந்தது இல்லையா? அந்த வாயில வந்து பெருசா ஆன உடனே அத்தனை சக்தி சேனையும் கோடிக்கணக்கான சக்தி கணங்களும் வெளியில வரா. உக்கிரமா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த அக்னி கோட்டையை விட்டு அந்த அன்னை வெளியில வந்தா. அன்னையோட யார் வரா? எப்பவுமே இணை பிரியாத மந்திரினி தண்டினி 2 பேரும் கேய சக்கரத்திலையும் கிரி சக்கரத்திலையும் அன்னையை பின்தொடர்ந்து வந்தார்கள். அன்னையோட அழகு தேர் ஸ்ரீ சக்கரராஜ ரதம் அசைஞ்சு சுபசகுணங்கள் தோன்றிக் கொண்டே இருந்தது. ஆனா பண்டனுக்கு எல்லாமே அபசகுணமாவே தெரிஞ்சுட்டு இருந்தது. அவனுக்கு எல்லாமே அபசகுணம் தான் காட்டித்தான் அவனுக்கு. ஆனா அவன் அதெல்லாம் பொருட்படுத்துற மனநிலையா இருந்தான். எப்படி இருந்தாலும் சண்டை அந்த லலிதையை கொன்றே தீர வேண்டும், அது ஒண்ணுதான் அவன் மனசுல இருக்கு. சோ அந்த அம்பாள் சேனை அரக்கர் சேனை நேருக்கு நேர் வந்தது. 2 பேரும் கடல் மோதற மாதிரி இருந்துதான் அந்த மோதலை பார்க்கும் பொழுது. அப்பேற்பட்ட கூக்குரல்கள், பேர்பட்ட ரத்த ஆறு, யாரும் அத வந்து பொருட்படுத்தவே இல்லை. அப்படி உக்கிரமா சண்டை போடுறா 2 பக்கமும். இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். சோ பண்டாசுர வதமும் நம்மளுக்கு அடுத்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். இப்ப ஃபுல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இது எதுல இருந்து சொல்லணும்? எந்திரத்தால் சக்திகள் ஓகே, கூடவே சொல்லுங்க. யந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாள் இடத்திற்கு சொல்ல மாதாவும் காமேசர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து வந்து யந்திரத்தை குத்தி தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்சர முகக்கு சோபனம் சோபனம். காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி 66 சேனாதிபதிகளையும் சிருஷ்டித்து அந்த விசுக்ரன் சேனைகளை
அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை மூகாசுரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தாள் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம். சக்திகளுக்கும் அப்போ புத்தி தெளிந்தது. தமையன் முன்னோடி போனான் விசுக்ரன். பித்தன் பண்டாசுரன் விசுக்ர விஷயங்களை பின்னும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி. இருவரும் 400 க்ஷௌகிணி சேனையுடன் எல்லா சேனாபதியையும் கூட்டிக் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார். அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம். விஷங்கனோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வாருடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள் அக்ஷௌகிணிகளையும். வஞ்சக விசுக்ரன் பான வருஷத்தால் வாடி மெலிந்து சக்தி சேனைகளும். அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார் சோபனம் சோபனம். மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள். வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்து கை போல் 2 சாமம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து தேக கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள் சோபனம் சோபனம். வந்த அக்ஷௌகிணி தனிலொற்றை பங்கையும் மந்திரினி வதைத்தாள் விஷங்கனையும். சீறிக்கொண்டு வதைத்தாள் மற்றொற்றை பங்கை வாராகி வதைத்தாள் விசுக்ரனையும். வந்த சேனைகளின் மற்ற ஒரு பங்கையும் மருண்டிட வதைத்தாள் அஸ்வாருடை. அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்ததினி அம்மனுக்கு ஜெயம் சோபனம் சோபனம். சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசுரன் மானம் கெட்டவன் இன்னும் பின்னதி கோபமாய் மகேஸ்வரியை வைத்து திட்டிக் கொண்டு கடித்து கொண்டான் பற்களையும் மூதட்டையும். கண்களிலே அனல் பொறி பறக்க குட்டிலாட்சனை பார்த்து ஆக்னை செய்கின்றான். கிப்ப குழந்தாய் கேள் சோபனம் சோபனம். கேளாய் குட்டிலாட்சா லலிதை என்பாள் ஒருத்தி கேடு செய்தாள் நமக்கினி அவளை. வாழாலே லேசு லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் எந்தன் சேனை எல்லாம். முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மிதியாய் உள்ள சேனையெல்லாம். பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார். பெண் கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஒட்டை மோதல். கழுகு கொடி கோழி காக்காய் பருந்து மோதல். கரும்பன்றி செந்நாய்கள் பாம்புகளும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும் விதவிதமாய் ஆயுதம் கொண்டு வருகின்றான். விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். 2255 க்ஷௌகிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு பண்டாசுரனும் தேரில் ஏறியே புறப்பட்டான். அபசகுணம் கண்டார் அசுராளங்கே. முன்பூமி நடுங்கிற்று ஆகாயத்தில் இருந்து முன் விழுந்தது ரத்தம் சோனையாக. கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன. குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபனம். எந்த ஒரு பாதமும் எண்ணாமல் வருகிறான். இலவம் பஞ்சு காற்றில் பறக்கின்ற போல். பொல்லாத காலத்தில் பண்டாசுரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றே. துஷ்ட பண்டாசுரன் வருவதை கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும் அஷ்டதிக்கஜங்களும் அலறி நடுங்கிற்று. அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம். இது வரைக்கும் தான் முடிச்சோம் இல்லையா? ஆமா மேம். ஆமா மாமி ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்ல அது சதாசிவ சமாரம்பம், அது ஒரு தடவை சொல்லுங்க மாமி. மாமி இருங்கோ, இந்த ரெக்கார்டிங்ல வேண்டாம்.
ஓகே ஓகே. ஓகே, சோ அடுத்தது டைரக்டா லலிதாம்பிகைக்கும் பண்டாசுரனுக்கும் யுத்தம் நடக்க போறது அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். லதா மேடம். தேங்க்யூ மேம். Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.